Hi friends, welcome to Zoya.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஒரு panல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டா மிக்ஸில போட்டு அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், சீரகம், பூண்டு இதல ஆட் பண்ணிக்கலாம். இதல கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 3 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். இந்த கீரை நல்லா வதங்குற வரைக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் உப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் அளவுக்கு குக் ஆகட்டும். இப்போ 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி. இது ஒரு பவுலுக்கு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த சூப். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.